Hi viewers, welcome to Tamil Motor Tech. இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா Hyundai Exter 2024 மாடல்ல ஃபியூஸ் பாக்ஸ் லொகேஷன்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஃபியூஸ் எங்கெங்க வருது, இதோட விரிவாக்கம் என்ன, இந்த ஃபியூஸ் எதுக்கு யூஸ் ஆகுன்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நான் எடுத்திருக்க மாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா Hyundai Exter 2024 டாப் எண்ட் மாடல் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ஸ். ஸோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்ல ஒரே ஒரு இன்ஜின் தான் வரும், பெட்ரோல் இன்ஜின் பிளஸ் சிஎன்ஜி கன்வர்ஷனோட வரும், வித் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ஸோட வரும், மேனுவலும் வரும். ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல ரெண்டு ஃபியூஸ் பாக்ஸ் வரும். ஒன்னு பாத்தீங்கன்னா பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் சொல்லுவோம், இன்னொன்று இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் சொல்லுவோம். ஸோ யூஸ்வலா பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ரைட் ஹேண்ட் சைடில் வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். இந்த வண்டிக்கு எக்ஸ்டருக்கு எந்த இடத்துல வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஸ் பாக்ஸ் ஓபிடின்னு ஒரு கவர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கவரை நீக்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் இந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இது கீழேயே பார்த்தீங்கன்னா இந்த ஓபிடி கனெக்டர்ஸ் இருக்கு பாருங்க, இந்த ஓபிடி கனெக்ட் பண்றது, ஸ்கேன் கனெக்ட் பண்ற கனெக்டரும் இங்கே தான் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஜென்ரலா எல்லாமே வரும். ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 7.5 to 7.5 ஃபியூஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லா ஃபியூஸுமே வரும். இது தவிர்த்து பாத்தீங்கன்னா இந்த கவர்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூஸோட டிஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது சிம்பிளோட கொடுத்துருக்காங்க. இந்த ஃபியூஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த சிம்பிளை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பட் அதை தவிர்த்து நான் ஒரு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன், இந்த சிம்பிள் பிளஸ் டிஸ்கிரிப்ஷனோட கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப் தான் இந்த பிடிஎஃப். இது ஹுண்டாயோட வயரிங் டயக்ராம்ல இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்த பிடிஎஃப். ஸோ இந்த பிடிஎஃப் வச்சு நம்ம எப்படி செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த கவர்ல பாத்தீங்கன்னா பேக் சைட்ல இந்த சிம்பிள் இருக்கு. இந்த சிம்பிள் பாத்தீங்கன்னா இந்த பேசஞ்சர் கம்பார்ட்மெண்டோட ஜங்ஷன் பாக்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் சைடும் கொடுத்துருக்கேன், அதோட பேக் சைடும் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல இந்த ஃபியூஸ் பாக்ஸ் கவர்ல பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிளை வச்சு நம்ம யூஸ்வலா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பட் ஆனா இந்த சிம்பிளை வச்சு ஒரு டிஸ்கிரிப்ஷனோட கொடுத்துருக்கேன். இந்த ஃபியூஸ் ஃபியூஸ் 1, 2 எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த சிம்பிள் ஃபியூஸ் நேம் என்ன, ஹெட்லைட்டு, இந்த ஹெட்லைட்டு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த பிடிஎஃப்ல கிளீனா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு இதை ஆஃப்லைன்ல வச்சு கூட செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வருது வண்டியில, இதை செக் பண்ணனா இந்த பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் பிடிஎஃப் ஃபியூஸ் பாக்ஸ் வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம். இது தவிர்த்து பாத்தீங்கன்னா பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் ஆல்மோஸ்ட் அவ்வளவுதான். ஸோ இந்த கவர் மாட்டியாச்சுன்னா இந்த பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் இந்த இடத்துல இந்த எக்ஸருக்கு இங்க மட்டும்தான் வருது. ஸோ இந்த கவரை மாட்டிட்டு அடுத்தது நம்ம இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸை பார்ப்போம், அது எங்க வருதுன்றது. ஸோ பானட்டை ஓப்பன் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் பாத்தீங்கன்னா பேட்டரி சைடு தான் வரும். இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா 1.2 பெட்ரோல் இன்ஜின் ஆட்டோமேட்டிக் வரும், மேனுவல் வரும், சிஎன்ஜி வரும். இப்போ இந்த வண்டி பெட்ரோல் ஆட்டோமேட்டிக். ஸோ இதுல இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டரி ஃபியூஸ் பாக்ஸ், மெயின் ஃபியூஸ் பாக்ஸ் சொல்லுவோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஃபியூஸ் இதுல வராது, மெயின் ஜங்ஷன்ஸ் வரும். இதை தவிர்த்து பேட்டரியோட நெகட்டிவ் சென்சார் வரும். இதை இந்த கவரை கழட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸ்ல மேக்ஸிமம் நிறைய ரிலேஸே வரும், ஃபியூஸ் கம்மியாக தான் இருக்கும். ரிலேஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரிலேஸ் வரும்னா ஸ்டார்டர் மோட்டர் ரிலே, ஃபேன் மோட்டர் ரிலே, ஏசி ரிலே, ப்ளோயர் ரிலே, எல்லா ரிலேயுமே இதில் தான் ஆல்மோஸ்ட் வரும். ப்ளஸ் ஃபியூஸும் இருக்கும், என்னென்ன ஃபியூஸு ப்ளஸ் ஸ்பேர் ஃபியூஸும் இதில் இருக்கும். அதை தவிர்த்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த போல்டு போட்டு டைட் பண்ணி கொடுத்துருவாங்க 50 amps, அது ஆல்டர்னேட்டிவ் ஃபியூஸ்க்கு மெயின் ஃபியூஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஃபியூஸும் இங்கே தான் லொக்கேட் ஆயிருக்கு. இதை தவிர்த்து இந்த கவர்லேயே பார்த்தீங்கன்னா இதோட கவர் இருக்கு பார்த்தீங்களா, இதோட கவர் பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இதுலேயும் இந்த மாதிரி சிம்பிள் வச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த சிம்பிளை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இது எதுக்கு. இந்த மாதிரி இந்த ரிலேல கொடுத்துருக்காங்க பாருங்க, இது ஃபேன் ப்ளோயர் மாதிரி சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஃபியூஸ் பாக்ஸோட ரெண்டு இன்ஜின் பெட்ரோல் இருக்கும், சிஎன்ஜி இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோல்ல என்னென்ன ரிலேக்கு எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த சிம்பிள் போட்டிருக்குன்னா இந்த சிம்பிள் ப்ளோயர் ரிலே, இது இந்த அம்புக்குறி மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் ரிலே அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் டிஸ்கிரிப்ஷனோட உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப்பும் ஒரே மெர்ஜ் பிடிஎஃப் தான். நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு ஆஃப்லைன்ல என்னென்ன ஃபியூஸ் எதுக்கு வரும்ன்றத இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணும்போது நீங்க யூஸ் பண்ணலாம். இதோட பிடிஎஃபோட
டிஸ்கிரிப்ஷன்ஸ் ப்ளஸ் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். லிங்கை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு எதுவும் சார்ஜஸ் இப்போதைக்கு கிடையாது. ஸோ இந்த பிடிஎஃப் வச்சு நீங்கள் என்னென்ன எக்ஸ்டரில் ஹுண்டாய் எக்ஸ்டரில் என்னென்ன வரன்ற இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் வந்து இன்ஜின் கம்பார்ட்மெண்ட், ஃபியூஸ் பாக்ஸ், லொக்கேஷனோட டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் ஃபியூஸ், இதோட ஸ்பேர் ஃபியூஸ் இப்போ சப்போஸ் ஒரு ஃபியூஸ் போயிடுச்சுன்னா மாற்றத்துக்காக கொடுத்துருக்குது. ஸோ ஹுண்டாய் எக்ஸ்டர் 2024-25 மாடலுக்கு ஃபியூஸ் பாக்ஸ், லொக்கேஷன்ஸ், டிஸ்கிரிப்ஷன்ஸு எங்கெங்கே வருன்றது இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணணும், ஃபியூஸ் பாக்ஸ் கவர் இல்லை ஃபியூஸ் பாக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியுதுன்னா இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இதில் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் மோட்டோ டெக். உன் வாழ்க்கை உன் கையில்.